இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். அப்போ தான் என் பையனுக்கு மெசேஜ் வந்துச்சு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஸோ கண்டிப்பாக லஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு பண்ணும்போது நம்ம எல்லாருக்கும் சேர்த்தே பண்ணிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்கள் வீட்டில் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் சேர்த்து பண்ணிட்டேன். ஸோ அவனுக்கு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு பாப்பாவுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் மார்னிங்கே யோசிச்சு வச்சுருந்தேன், ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்கும் கோல்டு இருக்கனால மிளகு ரசம் வச்சுட்டு முட்டை கிரேவி வைக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானு. ஸோ அதுக்கப்புறமேல் யோசிச்சு பார்த்தேன், ஊரில் 2-3 டைம் நான் வந்து முட்டை மாஸ் வந்து நான் செஞ்சுருக்கேன் வீட்லேயே. ஸோ இங்கே வந்ததுலேருந்து நான் செய்யவே இல்லை. ஸோ அது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஒரு சிம்பிள் லஞ்ச் அப்படின்னாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமேல் ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்னை உட்காரவே விடலை. என்னோடய பசங்கள்ட்ட நான் அடிக்கடி எங்கள் வீட்டில் இருக்க கண்டிஷன் என்ன அப்படின்னா, அதிகமாக ப்ரோட்டீன் சேர்க்கணும், கீரை சாப்பிடணும், கடலை சாப்பிடக்கூடாது, பிஸ்கெட் சாப்பிடக்கூடாது, பேக்கரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது என் பசங்களுக்கு. மற்ற பசங்களுக்கு என் பசங்க எவ்வளவோ மேலே தோணும். பட் ஆனால் ரொம்பவும் அவங்கள போட்டு நான் கண்டிஷன் பண்ண விட மாட்டேன். ஒரு சில டைம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நான் ஸ்நாக்ஸும் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன்.